அதிமுகவின் அவசர பொதுக்குழு கூட்டம் காலை 9:30 மணிக்கு தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது. பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் அங்கே 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மேலும் அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக செல்வி சசிகலா ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கான நகலை இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் மற்ற முக்கிய அமைச்சர்களும் அங்கே வழங்க இருக்கிறார்கள். மேலும் களத்தில் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ராமச்சந்திரன், சொல்லுங்க, இப்போ அந்த பகுதியில் சூழல் எப்படி இருக்கு? இன்னும் எவ்வளவு நேரம் அந்த அவசர பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது? அதிமுகவின் அவசர செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒருமனதாக அதிமுகவின் புதிய பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலாவை தேர்வு செய்தனர். தேர்வு செய்யப்பட்ட அந்த தீர்மானத்தினை தற்பொழுது தமிழக முதலமைச்சரும் அதிமுகவின் பொருளாளருமான ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் கொண்டு வந்துள்ளார். அவர் கொண்டு வந்துள்ள அந்த தீர்மானத்தை தற்பொழுது போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழியான திருமதி சசிகலாவிடம் வழங்கி ஒப்புதல் பெறுவதற்காக வருகை இருந்துள்ளார். அவரிடம் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் தற்பொழுது போயஸ் தோட்டத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் சற்று முன்பாகவே தற்பொழுது உள்ளே சென்றுள்ளார்கள். இன்று காலை 9:30 மணி அளவில் சென்னை அருகே இருக்கக்கூடிய வானகரத்தில் அதிமுகவின் அவசர செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மொத்தம் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் 5வது மற்றும் 14வது தீர்மானம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலராக இருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு அந்த பொறுப்பு காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. அந்த பொறுப்பிற்கு அவரது தோழியான திருமதி சசிகலா அவர்கள் வர வேண்டும் என்று ஏற்கனவே அதிமுகவின் முன்னணி நிர்வாகிகள், அமைச்சர்கள் மற்றும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி அவர்கள் நேரடியாக வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை அருகே இருக்கக்கூடிய வானகரத்தில் அதிமுகவின் அவசர செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மொத்தம் 14 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் ஒருமனதாகவே புதிய பொதுச் செயலராக வி.கே. சசிகலா அவர்களை தேர்வு செய்துள்ளார்கள். தேர்வு செய்யப்பட்டு அதற்கான ஒப்புதலையும் பொதுக்குழு உறுப்பினரிடம் பெறப்பட்ட அந்த தீர்மானத்தினை தற்பொழுது தமிழக முதலமைச்சரும் அதிமுகவின் பொருளாளருமான ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது அந்த தீர்மான நகலை எடுத்துக்கொண்டு வந்துள்ளார். சற்று நேரத்துக்கு முன்பாக போயஸ் தோட்டம் சென்று போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய திருமதி சசிகலாவிடம் வழங்கி அவர் ஒப்புதலை பெறப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சந்திரன், இப்போ முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தீர்மான நகலை திருமதி சசிகலா அவர்களிடம் கொடுத்ததா சொல்லியிருக்கீங்க. இப்போ அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா எப்போது பதவியேற்கிறார்? நிச்சயமாக தற்பொழுது தமிழகமே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழல், அரசியல் சூழலாகவே இன்று உள்ளது. காரணம், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுகவை வழிநடத்தக்கூடியவர் யார் என்ற விவாதம் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. அந்த விவாதத்திற்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் அடுத்த புதிய பொதுச் செயலராக திருமதி வி.கே. சசிகலா தேர்வு செய்யப்பட்டு அதற்கான தீர்மானமும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. ஒப்புதல் பெறப்பட்ட அந்த தீர்மானத்தினை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய திருமதி சசிகலாவிடம் நேரில் வழங்கி அவர் சம்மதத்தினை பெறுகின்றார். சம்மதத்தை பெறப்பட்டு வரக்கூடிய ஜனவரி முதல் வாரத்தில் அவர் அதிகாரப்பூர்வமாக கட்சியின் பொதுச் செயலராக பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அதிமுகவின் அவசர செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் 9:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த தீர்மானத்தில் அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான செயற்குழு பொதுக்குழு கூட்டமாக பார்க்கப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பாக சிறிய சலசலப்பு ஏற்பட்டாலும் கூட இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் அனைவரும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா தேர்ந்தெடுக்கப்படுவார் என தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். மேலும் இதற்கான நகலை அதிமுக பொருளாளரும் முதலமைச்சருமான திரு ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் சிலர் போயஸ் தோட்ட இல்லத்திற்கு சென்று திருமதி சசிகலாவிடம் வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் ஒப்புதல் அளித்த பிறகு அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா ஜனவரி 2ஆம் தேதி பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரை
14 தீர்மானங்கள் மிக முக்கியமான நிறைவேற்றப்பட்டன. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்த சாதனைகள் குறித்தும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. மேலும் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்கின்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உலக அமைதிக்கான நோபல் பரிசும் அவருக்கு வழங்க வேண்டும் என்கின்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அவருக்கு வெண்கல சிலை நாடாளுமன்ற வளாகத்தில் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அவசர செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரை 14 முக்கிய தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மேலும் தற்பொழுது போயஸ் தோட்ட இல்லத்தில் அதிமுக பொருளாளரும் முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மக்களவை துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை மற்றும் சில அமைச்சர்கள் போயஸ் தோட்ட இல்லத்திற்கு சென்று திருமதி சசிகலாவை சந்தித்து அதிமுக அவசர பொதுக்குழு கூட்டத்தில் எடுத்த தீர்மானத்தின் நகலை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஜனவரி 2ஆம் தேதி அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அதிமுகவின் பொருளாளரும் முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். கழக பொதுச் செயலராக மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதற்கான தீர்மானம் பொதுக்குழுவால் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த தகவலை மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களிடம் தெரிவித்து அவரது சம்மதத்தை பெறுவதற்காக நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். அதிமுகவின் அவசர செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது சென்னையில் வானகரத்தில் காலை 9:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளர் யார் என்கின்ற கேள்வி அதிமுக தொண்டர்களிடையே மட்டுமல்லாமல் தமிழக மக்களிடத்திலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. தற்பொழுது அதிமுகவின் அவசர பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டிற்கு ஒருமுறை நிச்சயமாக அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் தற்பொழுது அதிமுகவின் அவசர மற்றும் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே களத்தில் எமது செய்தியாளர் ராஜா இருக்கிறார், அவரிடத்தில் பேசலாம். ராஜா, இப்போ அவசர செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்காங்க. மிக முக்கியமா அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்களை ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதற்கு அவர்கள் முன்வைத்த காரணங்கள் எல்லாம் என்ன ராஜா? ராஜா, இப்போ அந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரை 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மிக முக்கியமாக அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா பதவியேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. நம்முடைய செய்தியாளர் ராஜா இணைப்பில் இல்லை, மீண்டும் அவரை தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம். அதிமுக அவசர செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரை 14 மிக முக்கியமான தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த தீர்மானங்களில் மிக முக்கியமாக அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதற்கான ஏகமனதான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்மானத்திற்கான நகலை அதிமுக பொருளாளரும் முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போயஸ் தோட்ட இல்லத்தில் இருக்கக்கூடிய திருமதி சசிகலாவிடம் வழங்கியிருக்கிறார். அதற்கு பிறகு ஜனவரி 2ஆம் தேதி அவர் அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரை இந்த விழாவிற்கான அழைப்பிதழ்கள் எல்லாம் ஏற்கனவே வழங்கப்பட்டன. அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு எல்லாமே அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டன. நேற்றே அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் மற்றும் அனைவருமே அந்த அழைப்பிதழை பெற்று சென்று விட்டார்கள். இன்று காலை சரியாக 9:30 மணிக்கு அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரை முதலில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று இரங்கல் தெரிவித்தனர். மேலும் அங்கே அவர் பயன்படுத்திய நாற்காலியில் ஜெயலலிதா அவர்களின் படத்தை வைத்து அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் 14 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் மிக முக்கியமாக அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏகமனதாக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பதாக அதிமுக பொருளாளரும் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருந்தார். தொடர்ந்து அங்கே சென்னை வானகரத்தில் நமது செய்தியாளர் எஸ் ராஜா காத்திருக்கிறார், அவரிடத்தில் பேசலாம். ராஜா, சொல்லுங்க, இப்போ அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்காக அங்கே உறுப்பினர்கள் முன்வைத்த காரணங்கள் எல்லாம் என்ன ராஜா?
அதாவது அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா ஒருமனதாக இந்த அவசர பொதுக்குழு கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது பொதுக்குழுவினுடைய தீர்மானம். பொதுக்குழுவிற்கு வந்திருந்த உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை ஆதரித்தனர். 15 பேர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தனர். அந்த 15 பேரில் முக்கியமானவர்கள் அஇஅதிமுகவினுடைய அவைத்தலைவர் மதுசூதனன், அதிமுகவினுடைய பொருளாளரும் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், அதேபோல் KA செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி, மு தம்பிதுரை உள்ளிட்ட 15 பேர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தனர். பொதுக்குழு ஒருமனதாக இந்த தீர்மானத்தை ஆதரித்தது. அதாவது அதிமுகவினுடைய சட்ட விதிப்படி அதிமுகவின் பொதுச் செயலாளராக அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் வாக்களித்து தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முன்னாடி இந்த தீர்மானத்தில் 5வது தீர்மானத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் இருந்த போதிலும் தற்போது அதிமுகவினுடைய அனைத்து பிரிவில் உள்ளவர்களும் பொதுச் செயலாளராக ஒருமனதாக சசிகலாவை நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்பது 33 ஆண்டுகளாக மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் சசிகலா கண் இமை போல் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை காத்து வந்ததாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதே போல் கட்சி சோதனை ஏற்பட்ட போது கட்சியினுடைய சின்னம் 1987ஆம் ஆண்டு முடக்கப்பட்ட போது மீண்டும் இரட்டை இலை சின்னத்தை அஇஅதிமுக பெறுவதற்கும் ஜெயலலிதாவிற்கு உதவியாக இருந்தவர் சசிகலா என்று அதில் குறிப்பிட்டுள்ளது. அதாவது உயிரை பணயம் வைத்து அவர் பாடுபட்டார் என்றும் இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஜெயலலிதாவிற்கு உறுதுணையாக இருந்தவர் சசிகலா என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் திமுகவினர் நடத்திய தாக்குதலில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா முகத்திலும் கண்ணிலும் காயம் ஏற்பட்டு தப்பினார். ஆனால் அதே சமயம் 1996ஆம் ஆண்டு திமுக தொடர்ந்த வழக்கினால் 11 மாதங்கள் சிறையில் திருமதி சசிகலா இருந்துள்ளதையும் சிறை வைக்கப்பட்டதையும் இந்த தீர்மானத்தில் அவர்கள் அதற்கான காரணம், அதாவது பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுப்பதற்கான காரணத்தை அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதே போல் செல்வி ஜெயலலிதா தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சசிகலாவை குறிப்பிட்ட அந்த வாசகங்களையும் அவர்கள் இந்த புத்தகத்தில் இந்த தீர்மானத்தில் கொடுத்துள்ளனர். அதில் எனக்காக திருமதி சசிகலா, இது ஜெயலலிதா சொன்னது, எனக்காக திருமதி சசிகலா மிகுந்த சிரமங்களை அனுபவித்திருக்கிறார். என்னுடன் பிறக்காத சகோதரி அவர், என் அம்மாவின் இடத்தை என் வாழ்நாளில் நிரப்பிய பெண் அவர் என்று பெருமையுடன் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா ஒரு ஊடகத்திற்கு தெரிவித்ததை இதில் மேற்கோள் காட்டியுள்ளனர். அதே போல் அதிமுகவின் விதி 20 பிரிவு 2இல் கூறப்பட்டுள்ளபடி அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஒருவர் தேர்வு செய்யப்படும் வரை திருமதி சசிகலாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராக நியமிப்பது என ஒருமனதாக இதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 33 ஆண்டு காலம் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் இருந்துள்ளார். அவருக்காக சிறை சென்றுள்ளார். அதே போல் அவரே தன்னுடைய தாய்க்கு ராஜா, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதிமுகவின் அவசர பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னையில் வானகரத்தில் காலை 9:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. டிசம்பர் 5ஆம் தேதி தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளர் யார் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருந்த நிலையில் அதற்கான விடை இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக கிடைத்திருக்கிறது. இந்த அவசர பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்கின்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.